தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30. இறை வார்த்தைகள் 8. உங்கள் கடவுளாம் ஆண்டவருக்கு ஊழியம் புரியுங்கள், அப்பொழுது அவரது கோபக்கனல் உங்களை விட்டு நீங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. படைப்பின் காரணராய் இருக்கின்ற எம் அன்பின் தகப்பனே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். விண்ணகத்தை உண்டாக்கினவரே உமக்கு நன்றி. மண்ணகத்தை உண்டாக்கினவரே நன்றி. காற்றையும் கடலையும் உண்டாக்கினவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே, நன்றிகள் ஏசப்பா. அப்பா ஏசப்பா, இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களுக்காகவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்த பாவங்களுக்காகவும் ஏசப்பா, எங்களுடைய உடல் உறுப்புகளால் நாங்கள் செய்த பாவங்களுக்காகவும் இயற்கைக்கு விரோதமாக செய்த பாவங்களாலும் ஏசப்பா, உம்முடைய மனம் நோகடிக்கப்பட்டிருக்கும். அப்படி நோகடிக்கப்பட்டிருக்கின்ற போது உம்முடைய கோபக்கனல் எம்மை வந்து ஆட்கொள்ளுமே ஏசப்பா. அந்த கோபக்கனலிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நீர் எம்மை மாற்றுகிறதற்காகவும் அதற்கு தேவையான ஆற்றலையும் வல்லமையும் தேவையான சூழ்நிலையும் நீர் எமக்கு தருகிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. ஆமென்.